பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி. திமுகவை எதிர்த்தால் நீ RSS பிஜேபி கைக்கூலி. தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும் திமுக கைக்கூலி. இப்ப நாம் என்ன, எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே, உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன், கூலி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன் இதையதான் பேசுவான். நீ எதை சொல்லு கூலி, உன்னை சிறுமைப்படுத்துவான். நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள். யாரு? கூலி திராவிடர்கள். இந்த கூலி திராவிடம் பேசுகிறது இது ஒரு கூட்டம் இருக்குது. அட்ரா, எதை பத்தியும் கவலைப்படாத. தலைவன் எனக்கு சொன்னது, அவர் இப்படி விமர்சிக்கிறார், இவர் இப்படி விமர்சிக்கிறாருன்னு. விமர்சனம் வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையேன்ட்டாரு. வைரக்கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாட்டு பேசிட்டு போறான். ஹிட்லர் நமக்கு என்ன சொல்றான்? விமர்சனமும் ஒருவித பாராட்டு தாண்டா. யாரையோ ஒருத்தனை நீ பொறாமப்பட வச்சிருக்கீங்கிறான். எவன் உன்னைய பார்த்து அதிகமா விமர்சிக்கிறானோ அவன் தாண்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான்ட்டு. நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், உலகத்தில் எவராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமர்ந்து நில், அதான்டா உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான். அப்படி நீ எப்படிப்பட்ட கனவு? பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சி விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து நிற்கிற. இது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெருசு. இந்த அற்ப பதர்கள்லாம் நமக்கு கால் தூசியோ. போய் அங்கிட்டு போய. இங்க இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை, நமக்கு பொழுது போதவில்லை. ரெண்டையும் புரிஞ்சுக்க. நாம பொழுது போக உட்காந்துட்டு பொறணி வச்சுட்டு இருப்பான். கலைஞ்சி இதை செஞ்சிருக்க கூடாத, ஏகலை இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு. எனக்கு 100 டைரக்டர் இருக்கான். சீமான் அப்படி பேசிருக்கூடாது. சீமானுக்கு எதுக்கு? திமுக தானே, எதுக்கு இதை பேசுறாப்பட? சீமான் சிவப்பு சட்டை போட்டுக்கப்படாது. சீமா ஏன் கருப்பு கலர்ல இது பேண்ட் போட்டுருக்காப்ல? அங்க வேட்டி தான் கட்டி போயிருக்கணும். இவன் டேய் போடாங்கிட்டு. இப்ப நமக்கு என்ன பெருமை? ஏதோ பேசி பொழைச்சிட்டு போறான் பாவம். நம்மளை பேசினா தான் அவனுக்கு 10 காசு பிச்சை போடுறான் 4 பேர். அதுல இங்க ஒரு கொடுமை என்ன தெரியுமில? என்னைய பத்தி பேசுறத அவனுக்கு 10 பேர் கூட பார்க்க மாட்டான். ஆனா பாக்குற ஆள் யாரு? ஏன் ஆளுதான். சும்மா விட மாட்டேன் சீமானை, இப்படி ஒரு தலைப்பை போட்டுறான். என்னடா சீமானை, யார் அந்த நாயி? இது யாரு? அண்ணனை இதை விட மாட்டேங்கிறான்னு போய் தட்டி 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 பார்த்தோன்னே அவனுக்கு 3 லட்சம் போய் விழுந்துருது. அந்த நாய் காலையில ஒரு கட்டிங்க போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, சீமானை உன்னை தெரியாதா, நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய், அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய், அவன் பேசிட்டு படுத்துக்குவான். மறுபடியும் போத தெரிஞ்சவன ஒரு குவார்டர் வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவான். இவன் எங்கால அவனுக்கு உட்கார்ந்த இடத்துல காசை போட்டுக்கிட்டு இருக்கான். குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபிரகாம் லிங்கன். போடா அங்கிட்டு, போடா அங்கிட்டு, போடா அங்கிட்டு, போட உட்கார. என்னைய பேச வேண்டிய தேவை, என்னை எதிர்க்க வேண்டிய தேவை, உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கு. அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா? உன் கடமை என்ன? உன்னை எதிர்ப்பவன், ஏற்பவன், ஆதரிப்பவன், அருவருப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கு. இப்ப ஏன் நீ விஜய் யார் எதுக்குற? அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்க, அவனுக்கும் சேர்த்து தான் நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பா சொல்ல போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்ல வராரு தெரியுமில்ல? நமக்கு அரசியல்ங்கிறது இவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்கன்றல. ஒரு தனி விண்ணூர்தியில போறது, ஒரு 3 கோடிக்கு இதுல வேலை ஏறது, என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா? ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா? அதை போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? இந்த செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில, அதை கொஞ்சம் சத்தமா படிக்கிறாப்புல, கூட்டமா நின்று வெளியில் படிக்கிறாங்க. இவ்வளவுதான். ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும், தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை. முதல்ல அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே
என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரியார், அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.